பொறுமை இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே கேட்டு வளர்ந்துருப்போம். வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, அவசரப்படாத, பொறுமையாயிரு அப்படிம்பாங்க. நம்ம ஸ்கூலில் பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலினும் பெரிது, இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டு நம்ம வளர்ந்துருப்போம். ஏன் பொறுமை முக்கியம்? ஏன் பொறுமையாக இருக்கணும்? இதுக்கு ஒரு உதாரணம் மூங்கில். மூங்கில் ஒரு வகையான புல் வகையை சார்ந்தது. அந்த மூங்கிலை அந்த விதையை வாங்கி நம்ம நட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறப்ப வருஷம் அது வளரவே வளராது, எந்த வளர்ச்சியுமே இருக்காது. வருஷம் மட்டும் இல்லை, 4 வருஷமுமே அந்த மூங்கில் வளராது. 5வது வருஷம் வளர ஆரம்பிக்கும். ஒரே வருஷத்தில் 80 அடி உயரம் வளரும். இது எப்படி சாத்தியம்? 4 வருஷம் அந்த மூங்கில் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த 80 அடி உயரம் வளரப்போகுது இல்லை, அப்போ அது காற்றுல எந்த பக்கமும் விழாமல் இருக்கணும்ல, அதனால் 4 வருஷம் தன்னுடைய வேர்களை பூமிக்கு அடியில் பலப்படுத்துது. ரொம்ப அது ஸ்ட்ராங் ஆகுது. அப்படி தன்னுடைய வேர்கள் இந்த பூமியை நல்லா இறுகி பிடிச்சதுக்கு அப்புறம் வளர ஆரம்பிக்குது. ஒரே வருஷத்துல அதனுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு. அப்படி நாம முயற்சி எடுப்போம். அந்த 4 வருஷம் அது வளரலன்னு அந்த மூங்கில் வருத்தப்படலை. 5வது வருஷம் வளர ஆரம்பிக்குது, ஒரே வருஷத்துல பெருசா வளருது. அதேமாரி நம்ம முயற்சி எடுப்போம், நமக்கான ரிசல்ட் வரல, கொஞ்ச நாள்ல வரலனா நம்ம வருத்தப்படாம நம்மளுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணா போதும். நமக்கான வளர்ச்சி, நமக்கான வாய்ப்பு கண்டிப்பா நம்மளை நோக்கி வரும். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லலாம். பொறுமையாக இருந்தால் எவ்வளோ பெரிய பலன் அப்படிங்கிறதுக்கு. அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அது கோல்டாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அதை வாங்கிட்டு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறப்ப, கொஞ்ச நாள் அதை ஹோல்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம வெயிட் பண்ணி வைக்கிறப்ப அதுக்கான ரிட்டர்ன்ஸு கண்டிப்பாக பெருசாக இருக்கும். அப்போ பொறுமையாக இருந்தவங்க எப்போவுமே விழுந்ததா சரித்திரம் இல்லை. பொறுமையாக இருப்போம், பொறுமையாக இருக்க பயில்வோம். நன்றி.